எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது மாதிரி ஸ்டேஜில் எல்லாம் கொஞ்சம் பேச வராது. இது மாதிரி கத்திட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக பேச வராது. டைலாக் பேப்பர் கொடுத்தா ஓகே பேசிடுவேன். மாடுலேஷனில் கொடுக்கலாம். சந்தோஷமான விஷயம் வர வர லைக் முதல்ல ஆர்ட்ஸ் காலேஜில் விஸ்காம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. இப்போது இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் கூப்பிட்றாங்க. நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பர்ஃபார்மன்ஸில் முன்னாடி வராங்க. லைக் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒன்றா கலந்து போயிட்டே இருக்குது. ஸோ ஆல்வேஸ் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு வாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுடைய பேசிக்ஸும் ப்ளஸ் சினிமா பேசிக்ஸும் கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஓகே. என்னை வந்து பேசும்போது நிறைய பேச சொன்னாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்லாம் நிறைய பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்காக நம்ம சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாதுன்றது தான் ஸ்டூடெண்ட்ஸு. நானும் கேட்டதில்லை. மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டலாம், அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, நேர்மையின் மறுபிறப்பு. இப்படிலாம் சொல்லி நம்மளை உசிப்பி விட்டே வந்து நம்ம கத்தினே இருக்கிறோம். நேர்மையின் மறுபிறப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் நேர்மைக்காக போராடுறான், நேர்மை இல்லாத இடத்துல வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஒரு நேர்மை இருக்குது. வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறாங்க, தம்பி கஷ்டப்பட்டு காசு கடனை வாங்கி அனுப்பிச்சிருக்கிறப்பா, ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிட்டு கூட அதையும் சேர்த்து பண்ணால் அந்த நேர்மையோட அருமை தெரியும். ஸோ நம்மளும் நேர்மையாக இருப்போம், அடுத்தவங்களையும் நேர்மையாக இருக்க வைப்போம். சஜித் என் நண்பர், பல வருடங்களாக தெரியும். ஆனால் எப்பாவது ஒரு வாட்டி திடீர்னு வந்து காலேஜுக்கு கூப்பிடுவார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் காலேஜுக்கு கொஞ்சம் வந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கூப்பிட்டாரு. சரி விஸ்காம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரணா பார்த்தா இங்கே இன்ஜினியரிங் காலேஜ். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் லைக் என்டர்டெயின்மெண்ட்லாம் நிறைய நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. டான்ஸ் இருக்குது, சாங்ஸ் காம்படிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எங்கள் பசங்கள்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆக்டிங்க்கு யாருமே இல்லையா? நான் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினச்சேன். ஒரு டம் சாரட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஓரியன்டட் ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த லிஸ்ட்டில். என்னதான் ஒரு டைரக்டர் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுனா ஒருத்தன் வேணும். நடிக்கிறதுக்கு நல்ல மூஞ்சிலாம் தேவையில்லை. என்ன மாதிரி இருந்தால் கூட ஓகே, நடிக்கணும் அவ்வளோதான். ஸோ எது ஒன்று சின்சியராக கொஞ்சம் பண்ணுங்கள். அண்ட் டைம் பர்மிட் பண்ணுமா தெரில. நான் ஏதாவது ஒரு நடிகனை உருவாக்கலான்னு பார்க்குறேன். யாராவது என்னுடைய ஒரு டைலாக், டைம் இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, அந்த என்டர்டெயின்மெண்ட் கடைசியில் அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்போ யாராவது உங்களுக்குள்ளே போட்டி போட்டு நீங்களே இது பண்ணி ஒரு 2-3 பேர் வாங்க பார்ப்போம். என்னோட ஒரு டைலாக் நான் பேசின மாதிரி பேசக்கூடாது, பட் அந்த ஃபீலோட வேறு மாடுலேஷன்ஸில் பேசணும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். டைலாகும் சொல்லிட்டுமா? ராகவன் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாடுலேஷன் தவிர நீங்கள் வேறு எந்த மாடுலேஷன் கொடுக்கவே முடியாது. ராகவன் இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கவே முடியாது. நான் சொல்ல ஒரு பெரிய டைலாக் ஏதாவது சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன கேஷ் ப்ரைஸ் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். நிஜமாக நல்லா பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் தரேன். ஆனால் நான் பேசின டைலாக்காக இருக்கணும். ஆனால் மாடுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கணும். ஃபீல் மாத்திரம் இருக்கணும். ஒரு நக்கல் அடிக்கிற சீன் ஆக்சுவலாக நானும் கமல் சாரும் பண்ணது. அவர் என்ன வந்து நக்கல் அடிச்சிருப்பார், நான் அவரை நக்கல் அடிக்கணும். கொஞ்சமாக மிரட்டுற மாதிரி பேசணும். பட் அவர் இரிட்டேட் பண்ணிக்கினே இருக்கணும். ஸோ அந்த இரிட்டேஷன் மாத்திரம் இருக்கணும். பட் வேறு மாடுலேஷன்ஸ் இருக்க பாருங்கள். டைலாக் வந்து என்னென்னா, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிற கேட்குறியா? உன் போலீஸ் ஃப்ரெண்ட் கெஞ்சி கதிரி அழுது செத்தான் தெரியுமா உனக்கு? சண்டையே போடாமல் செத்து போனான். சர்ப்ரைசிங் ஃபார் அ போலீஸ்மேன். இன் ஃபேக்ட் அவன் பொண்டாட்டி தான் அதிகமாக சண்டையை போட்டான். குவார் விச் ஷியோஸ் அண்ட் ஒன் ஹெல் ஆஃப் அல்லே. இந்த டைலாக் யாராவது ஒருத்தர் பேசி காட்டுங்க வேறு மாடுலேஷன்ஸில். ஓகே, சேலஞ்ச். ஓகே, இல்லை நான் நிறைய பேச விரும்பல. உங்ககிட்ட இருந்து ஏதாவது கேள்வி வந்ததுன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ் தைரியம் இருந்தால் கேட்டு பாருங்கள் கேள்வி. மைக்ஸ் கொடுங்களேன். கேள்விகள் ஆனால் சென்சிபிளாக இருக்கட்டும்ண்ணா ப்ளீஸ். Check this.
ரொம்ப நன்றி சார் எங்கள் காலேஜுக்கு வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேட்டையாடு விளையாடு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கௌதம் மேனன், கமலஹாசன், உலகநாயகன் அவரோட நடிச்சிங்க. அவரோட நடித்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு? இல்லை, நான் என்கிட்ட யாராவது கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டால் நான் சத்தியமாக தெரியும் கஷ்டப்படலைன்னு தான் சொல்லுவேன். நான் லைஃப்பில் கஷ்டப்பட்டதே இல்லை. வரதை எனக்கு பிடிச்ச தொழில்னும் போது, ஒரு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணும்போது நான் அதுக்காக என்ன பண்ணாலும் நான் கஷ்டப்பட்டேன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அதில் ஒரு ஸ்கூல் சீன் ஒன்று இருக்கும், 10th 12th படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் சீன். ஸோ அதுக்கு ஒரு 4 நாள் வந்து தண்ணி குடிக்காமல் அந்த சின்ன முகம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எல்லாம் கேட்டாங்க ரொம்ப கஷ்டம் இல்லைன்ட்டு. சத்தியமாக இல்லைன்னு. ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை அது, அதுக்காக நான் என்ன உழைக்கிறேன்றது தான். ஸோ நான் கஷ்டப்படல. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தெரியல, நான் சொல்கிறது கொஞ்சம் திமிராக கூட பேசுகிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதுதான் உண்மை. நான் நடிக்கும்போது நான் தான் அந்த படத்தில் ஹீரோன்னு நினைப்பேன். அது நான் என்ன கேரக்டர் பண்ணாலும் எனக்கு நான் தான் ஹீரோ, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தான் எனக்கு வில்லன். அப்படி தான் அந்த கேரக்டர் பண்ணுவேன். ஐ வின். Good afternoon, sir. I'm having only one question. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எஸ்பெஷலி மியூசிக்கில் இருக்கிற நிறைய பசங்க நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அவங்க போகணுன்னா வாட் இஸ் அ கரெக்ட் வே டு அப்ரோச்? There's nothing called a correct way or incorrect way, மேடம். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்துகிற லெவலில் ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸோ ஏதோ ஒன்று அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக் பர்டிகுலர் மியூசிக் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாடுறதுக்குன்ற லெவலில் அவங்க வீட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் இருக்குது, விஜய் டிவியில் ஷோஸ் இருக்குது, சன் டிவியில் ஷோஸ் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் பார்ட்டிசிபேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூவர்ஷிப் கிடைக்கும். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மியூசிக் டேரக்டரை போய் பார்த்து கேசட் கொடுத்து வந்தால் என்னைக்கோ ஒரு நாள் அவங்க பார்க்கும்போது இந்த வாய்ஸ் எங்கேயாவது யூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது அவங்களே கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் அப்படி தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. சார், ஐ ஜஸ்ட் ஆஸ் அ ஹெல்ப் ஃப்ரம் யூ. இப்போ கூட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரம் ஃபைனல் இயர் சிவில் நினைக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு யாராவது ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா? எதில் மியூசிக்லையோ? அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா இஃப் பாசிபிள்? நான் பண்ணுற படத்தில் ஏதாவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க புதுசாக இருந்தால் நான் ஈஸியாக பண்ணலாம். மேபி உல்டான ஒரு படம், அதில் மியூசிக் டைரக்டர் வந்து புது பையன் தான், மேபி நான் அவங்களை ரெஃபர் பண்ணலாம். அவ்வளோதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். சார் சார் நீங்கள் கௌதம் மேனன் கூட படம் நடிச்சிருக்கீங்க. அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்? கௌதம் மேனன் கூட வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து கௌதம் மேனன் மின்னலே பண்ணுறதுக்கு வரும்போது, ஒரு கம்பெனியில் பண்ணுறதுக்கு வரும்போது அந்த கம்பெனியில் நான் வந்து டெக்னிக்கல் இன்சார்ஜாக உட்காந்துட்டு இருந்தேன். என்னடா நீ படம் பண்ணலையா அப்படின்ட்டு. இல்லை நான் டெக்னிக்கல் இன்சார்ஜாக கொஞ்ச நாள் கற்றுக்கணும் பார்க்குறேன், இந்த மாதிரி எப்படி ஆஃபீஸ் நடத்துறதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷமாக எனக்கு தெரியும். எல்லா விதமான படங்கள் உட்காந்து பார்க்குறது தான் எங்கள் வேலை. பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ என்ன தேவை அவனுக்கு நல்லா எனக்கு தெரியும். ஸோ என்கிட்ட என்ன அவுட்புட் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 2 படம் பண்ணேன், 3 படம் பண்ணேன். சாரி, எனக்கு இப்படி தான் வேணும் இந்த மாதிரி நடின்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. டைலாக் மாத்திரம் கொடுத்து கம்முன்னு உட்காந்துட்டு ஓகே டேக் அப்படின்னு அவ்வளோதான். சார் நீங்கள் வந்து கடைசியாக இது கூட நடிச்சிங்களே, அஜித் குமார் சார் கூட நடிச்சிங்களே, அந்த படம் அவர் கூட நடிச்சது, அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தைக்கு நான் தான் சொன்னேன். என்ன முதல்ல அவர் கூட நான் போவேன், என் கேரக்டர் என்னன்னு பார்த்து வந்துட்டே இருப்பேன். ஹாய் ஹலோ, ஒரு பெரிய ஹக், அவ்வளோதான். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படியா. அஜித் குமார் ஆக்சுவலாக என் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்காரு. முதல்ல வெளில பார்த்தேன், இப்போ அவர் வெளில வர்றதில்லை. தேங்க்யூ சார். ஹலோ சார். அப்புறமாண்ணா என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான் பார்த்துக்கோங்க. ஆனால் என் மாடுலேஷன் எடுக்கக்கூடாது, வேறு மாடுலேஷன். ஓகேவா? ஹலோ சார். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறமா ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் பண்ணியிருக்கோம் பசங்க. அதை பார்த்துட்டு அதில் யாருக்காவது சான்ஸ் இருந்தால் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுப்பீங்க உங்கள் படத்தில்? எதுக்கு? நடிக்கிறதுக்கு, டைரக்ஷன் அந்த மாதிரி. நான் படம் டைரக்ட் பண்ணது இல்லையா, நான் நடிக்க தானே செய்கிறேன். நான் படம் டைரக்ட் பண்ணும்போது வாங்க, கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்க, சான்சஸ் தரேன். இல்லை இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறம் அந்த 5 ஷார்ட் ஃபிலிம் பார்ப்பீங்களா? 5 ஷார்ட் ஃபிலிம் போடல. எனக்கு எத்தனை பேர் போடுறீங்க? ஃபர்ஸ்ட் அது 1 மட்டும் தான் போடுறாங்க. அப்படியா? ஓகே ஓகே. எனக்கு ஒன்றும் இல்லை. லிங்க் வந்து டேனியல் பாலாஜி TC, டேனியல் பாலாஜி
T ஃபார் டைகர், C ஃபார் கேட் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அதை லிங்க் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உட்காந்து பார்ப்பேன். எனக்கு வேறு வேலையே இல்லை. அதுதான். தேங்க்யூ. ஹாய் சார். சொல்லுங்க மேடம். எப்படி சார் இருக்கீங்க? எப்பவும் போல் நல்லா இருக்கேன். இனிமேல் நல்லா தான் சார் இருப்பீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும். எப்பவும் போல் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் இனிமேலும் நல்லா தான் இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக ஆண்டவன் புண்ணியத்தில். ஓகே சார். சரி சார், இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, உங்களை மாசா, வில்லனா, டெரரா, செம்மையா பார்த்துட்டோம். ஹீரோவா எப்போ பார்க்க போகிறோம் சொல்லுங்க. நீங்கள் முத்திரைன்னு ஒரு படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி ராய் எனக்கு ஹீரோயினாக நடிச்சாங்க, நான் ஹீரோவாக நடித்தேன். அதில் அந்த சாங் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பயங்கர வியூவர்ஷிப்பில் ஓடி எனக்கு ஒரு சாங் ஒன்று. எந்த லக்ஷ்மி ராய் தான். சார் நான் பார்க்காம இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இன்னும் நாங்கள் மாஸ் என்ட்ரியோட தனியாக உங்களை பார்க்கணும் மாசா. கண்டிப்பாக பார்க்கலாம் மேடம். அதுக்கு ஒரு ப்ரொடியூசர். ஆனால் என்னென்னா இந்த ஹீரோவாக நடிக்கிறது என்னென்னா சென்டிமெண்டல் சீன் ஒன்று 2 போட்டு அம்மா கிட்ட அழுது தங்கச்சியை ஏமாற்றி அந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி 4 பாட்டு பாடி மொக்கையாக வயசாகி இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் 4 பேரை போட்டு அடிச்சுட்டு நான் ஹீரோ அப்படின்னு சொல்கிற படங்கள் தான் நிறைய வருது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே சார். சார் டைரக்ஷனில் இறங்க மாட்டீங்களா அப்போ? லாஸ்ட் இயர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணுவேன். சார் சரி சார், முடிச்சுக்கிறேன். சார் நான் ஒன்னே லாஸ்ட்டாக சொல்லணும். டேனியல் பாலாஜி, அந்த டி ஃபார் டான், அது நீங்கள் தான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாரோ கேட்டுறேன். யாரோ ஒருத்தர் ஹலோன்னும் போது ஒரு லேடி வாய்ஸ் வந்தது இந்த பக்கம். யார் அது? சொல்லுண்ணா. வணக்கம் சார். வணக்கண்ணா. இல்லை நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? இல்லை இப்போ பார்த்தாக்க நிறைய பேர் ரெக்கமெண்டேஷனோட தான் வராங்க சினி ஃபீல்டுக்குன்னு பார்த்தா. இது உங்கள் டேலண்ட்டை எப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி உள்ளே வந்தீங்க? தலையெழுத்துன்னுவாங்க. எனக்கு நல்ல தலையெழுத்தோடு பிறந்திருக்கிறேன். நான் படித்தது ஒன்று, ஆனால் செஞ்சிட்ருக்கிற வேலை இன்னொன்று. அது உண்மையிலேயே கூப்பிட்டு தான் கொடுத்தாங்க. நான் எங்கேயும் ரெக்கமெண்டேஷன் போகல. என் வீட்டில் இன்னும் கூட வந்து என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோன்ற லெவலில் ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவுமே இருக்காது. என் வாலில் நான் எங்கேயுமே ஒட்டி வச்சிருக்க மாட்டேன். நான் எடுத்து வச்சுக்கிற பழக்கமும் இல்லை என்கிட்ட. பட் என்னை முதல்ல ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க ஒரு சீரியலில். அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வந்தது, ஒரு படமும் வந்தது. இது வரைக்கும் ஒரு படம் கூட நான் போய் சான்ஸ் கேட்டதே இல்லை யார்கிட்டையும். வந்த படங்கள் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் சூஸியாக சிலெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவேன். ஸோ நான் யார்கிட்டையும் போய் கேட்கல. நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நான் படித்தது டைரக்ஷன். இன்ஸ்டியூட்டில் நான் வந்து டைரக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் படித்தேன். அப்போ பண்ணும்போது 2 ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட்டில் நடித்த ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ இன்டர்வியூ கொடுத்துருக்கா, இந்த மாதிரிலாம் டைரக்ட் பண்ணுவான்ட்டு. இப்படிலாம் டைரக்ட் பண்ண தெரிஞ்சவன் ஒருத்தன் நல்ல நடிகனாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நடிகன் ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறத வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா, நீங்கள் பண்ணுற வேலையை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ஹலோ சார். சார் பேர் தினேஷ் சார். பசங்க உங்கள் வாய்ஸில் பேச சொன்னாங்க சார். பட் எனக்கு தெரிஞ்ச வாய்ஸில் சின்ன ஒரு டைலாக் மட்டும் பேசுகிறேன். ஏய் என்ன அவுட்டே, பின்னாடி போட்டு ஸ்கெட்ச் போலான்னு பார்க்குறியா? டேய் ஐய், எதை கண்ணு வேணும்னு கேட்டியாமா? சொல்லு, கண்ணு வேணுமா? ஏதோ ராகவனோட கண்ணு எட்டுமா வந்தா 5 லட்சம் சொன்னியா? சொல்கிறான். ஐய் இல்லா, ஐய் கேட்ட போடுறான், கேட்ட அழுத்த போடுறான். வணக்கம் சார். பட் டைலாக் நீங்கள் சொன்னால் நான் பேசுவேன். பட் இதில் எங்கே என் டைலாக் இருந்தது, என் வாய்ஸ் எங்கே இருந்தது சொல்லுங்கள். ஒரு மாடுலேஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே, குட். இப்போ தான் சார் ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ். பட் நான் அதில் நான் பேசின டைலாக் எதுவுமே இல்லைன்னு அதில். நான் ஓட்டே பின்னாடி ஸ்கெட்ச் போட பார்க்குறியா? நீங்கள் பொல்லாத ஒன்று பேசுறது சார். அண்ணா ஓகே, குட். அந்த என்ன அவுட்டே வந்து ரொம்ப நல்லா இழுத்துருப்பேன். என்ன அவுட்டே, நான் அவுட்டே பின்னாடி ஸ்கெட்ச் போலான்னு பார்த்தியா? தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதானா?
ஹலோ சார். சொல்லுங்கண்ணா. சார் தனுஷ் சாரோட 2 படம் நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லுங்க சார். நீங்க ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போகும்போது வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் என்ன சொல்வீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. சரி சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். அடுத்து நீங்க யாரோட நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆனால் நான் யாரோட நடிக்கணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. ஆனால் வர படங்கள் நான் எடுத்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கமல் சார் வந்துட்டாரு, அஜித் சார் வந்துட்டாரு, விஜய் சார் வந்துட்டாரு. அடுத்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, ரஜினி சார் மட்டும்தான் இருக்காரு. சார் நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பெஸ்ட் ஃபிலிமா நீங்க எது சார் ஜோனிக்கீங்க? ஆனால் எங்களுக்கு பிடிச்சாதான் பண்ண போகிறோம். அதில் பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு உங்கள் வீட்டில் சப்போஸ் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க பசங்க அப்படின்போது உங்கள் அம்மா கிட்ட போய் எந்த பையன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்குற மாதிரி இருக்குது. சார் நீங்க பேசின டயலாக்லயே உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது சார்? கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தை ராகவன். அது எல்லாரும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆனா யாரும் சொல்றது இல்ல ஒழுங்கா. நீங்க கஷ்டம் நினைச்ச டயலாக் எது? நானா? எனக்கு ஆக்சுவலா எல்லா டயலாகும் கஷ்டம் தான். இல்ல ரொம்ப கஷ்டம்னா? எந்த டயலாக்னாலும் கஷ்டம் தான் எனக்கு. இன்னும் சொல்லுங்களேன். அது எனக்கு கஷ்டமா இல்லையா தெரியல, நான் நிறைய பேருக்கு கஷ்டம். நான் வந்து அந்த படத்தில் டப் பண்ணும்போது வேற யாராவது டப் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிடிச்சி சண்டை போட்டேன் கௌதம் கிட்ட. அதுக்கப்புறம் கௌதம்க்கு எனக்கும் ஒரு போட்டி. நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், நீ ஒரு டைலாக் சொல்லு, யார் நல்லா சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு கஷ்டமான டைலாக்னு நினைக்கிறேன். அது தெரில, அவன் கடைசியில் நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். ஒரே ஒரு வார்த்தை தான், இலா 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 இலா. ஆக்சுவலாக அது நான் வந்து ஒரு 3 நிமிஷம் யோசிச்சிருந்தேன், என்ன பண்ணால் இவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எனக்கு பேசுறது டைலாக்லாம் எனக்கு பெருசாக கஷ்டமாக படாது. சார் சார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? ஆக்சுவலி நயன்தாரா பிடிக்குமா இல்லை திரிஷா பிடிக்குமா? இந்த ரெண்டுத்துல சொல்லுங்க சார், யார் பிடிக்கும்? ஏன்னா நீங்களே வந்து ஏபி சாய்ஸ் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் இருக்கணும்னு சொல்லணும்ல. சரி சொல்லுங்க சார், பரவாயில்ல சார். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. ஆமாம், அவங்க தான் என் கூட நடிச்சாங்க, லக்ஷ்மி ராய். என் மூஞ்சியும் க்ளோஸ்அப்பில் பார்த்து நடிச்சுருந்தாங்க, அதுதான் பிரச்சனை. அதனால் அவங்க தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ சார். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இளைஞர்களுக்கு பொதுவாக தண்ணி வேணும். எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நச்சுன்னு ஒரு 4 வரியில் வாழ்க்கையில் தற்கொலை பற்றியே நினச்சி பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு 4 வரி சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் சார். அது தெரில நான் எப்படின்ட்டு. பட் எப்படி தற்கொலை லெவலுக்கு யார் போகிறான்னு தெரில எனக்கு. எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், தற்கொலை வந்து ஒரு கோழைத்தனம். ஆக்சுவலாக அவங்களால எதிர்த்து போராட முடியாதுன்ற ஒரு குணம் எப்படி வருதுன்னு தெரில. மாணவர்களாக இருக்கும்போது லைக் வி ஹேவ் டு ஃபேஸ் எவ்ரி திங்னு இருக்கும் லைஃப்பில். உங்கள் அப்பா அம்மாலாம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி அவங்க உங்களை பெற்றெடுத்து அது அந்த மாதிரி அதே தைரியம் அதே பிளட்டில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ண முடியாமல் நிற்கிறீங்கன்றது தெரில. ஸோ பெரிய கோழைத்தனமான விஷயம். ஐயோ என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, நல்லா செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் அந்த ஒரு செகண்ட் நீங்கள் செத்து போகிறத பற்றி நினைக்கும் போது பின்னாடி உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க அதை. தேங்க்யூ சார். அண்ணா சீக்கிரம்ண்ணா, பிரின்சிபல் திட்டுறாரு. ஹலோ ஹலோ சார். சொல்லுண்ணா. சார் உங்களுடைய நெக்ஸ்ட் படம் வந்து விஜயோட பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எப்படி அவரை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொன்னால் சொல்லுங்கள் சார், ஒரு 2 வார்த்தை. அவரை பற்றியா படத்தை பற்றியா? படத்தை பற்றி, அவரை பற்றி. அதுடைய அப்படியே பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டோம்னா அப்புறம் நீங்கள் ஏன் 120 ரூபா கொடுத்து படம் பார்ப்பீங்க சொல்லுங்க. 2 வார்த்தை போதும் சார். 2 வார்த்தையா? அதுக்குன்னு 2 வார்த்தை இல்லை சார், ஜஸ்ட் ஒரு
அந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எல்லா படமும் எங்களுக்கு அப்படிதான் சார். நீங்க அப்படி இல்லை, அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த ஒரு இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் 95% வந்து எல்லாமே ஹிட்டு, எல்லாம் அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம்ஸ். நான் நடித்த படம் எதுவுமே ஃப்ளாப் ஆனதில்லை. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேருக்காக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், அது ஃப்ளாப்பு. அப்புறம் இன்னொன்று வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி பார்ப்போமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கேரக்டர் பண்ணேன், அது ஃப்ளாப்புன்னு நான் சொல்ல முடியாது. பட் அவ்வளோதான். மற்றபடி நான் நடித்த அத்தனை படமும் ஹிட்டுன்ற லெவலில் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த படம் ஹிட் ஆகும். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து விஜய் படம்ன்றதுனால ஹிட் ஆகும் சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல வரல சார். சார் விஜய் பிடிக்கும், வில்லன்ஸ்ல உங்களை பிடிக்கும் சார். உங்க 2 பேர் சேர்த்து ஒரே படத்துல பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக அதில் நான் வில்லன்ட்டு இன்னொருத்தர் இருக்கிறாரு பெருசாக. நான் வந்து அதில் ஒரு மேஜர் கேரக்டர் பண்ணுறேன் அந்த வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடுவில். ஏங்க டான்ஸ் ஆட போகிறவங்க பாட்டு பாட போகிறவங்களாம் திடீர்னு இருக்கிறாங்க, சீக்கிரமாக கேளுங்க, முடிச்சிடலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இந்த தைரியமான அந்த 3 பேர் யாருன்னு பார்ப்போம். என் டைலாகை வேறு மாடுலேஷனில் அதே இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரி கடைசியில் மீட் பண்ணுவோம். பேசி காட்டுங்க. இஃப் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் ஒரு எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு கேஷ் அவார்ட் தரேன், 1000 ரூபாய் 500 ரூபாய். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், முன்னாடி வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். திருவுது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்றே ஒன்று மாத்திரம் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா அப்பப்போ படிச்சு காமிச்சிருக்காங்க. பஸ்லலாம் போகும்போதெல்லாம் படிப்பேன். தோன்றீர் புகழோடு தோன்றுக அக்தலில் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சினிமா பாட்டில் கூட ஒரு பாட்டு ஒன்று வந்தது, பழைய பாட்டு, அப்பப்போ கேட்கும்போது நல்லாயிருக்கும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். முடியாது அப்படின்றது நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஐயோ அந்த மாதிரி முடியாதுடா, இந்த மாதிரி முடியாதுடா, ஒன்றும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ட்ரை பண்ணால் எல்லாமே முடியும். ஓகே, சும்மா ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. தேங்க்யூ.